உன் வீட்டுக்கு வந்தாளே, அப்ப எதுவும் சொல்லலையா? நான் அவகிட்ட கேட்டேன், அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. அவ சொல்றது இருக்கட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன் மனசாட்சிக்கு அது தெரியலையா? இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எதனால இவ்ளோ கோவம், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. அது சரி, 1-2 பண்ணிருந்தா எது கோவப்படுறோம்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயம் பண்ணிருக்கும் போது கன்ஃபியூஷனா தான் இருக்கும். அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, இவங்க கிட்டயாச்சும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்கம்மா. ஏ ராகவ், இதுல நீ தலையிடாத. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இல்லம்மா. ராகவ், நீ சும்மாரு. கல்யாணம் பேசும்போது இசையோட ஜாதகம்னு சொல்லி நீ கொடுத்த ஜாதகம் பொய்யான ஜாதகம், போலியான ஜாதகத்தை கொடுத்து என்னை ஏமாத்திருக்க. விஷால் இசைய கல்யாணம் பண்ணணும்னு இசையோட ஜாதகத்தை மாத்தி எழுதியிருக்க. என்னது, ஜாதகத்தை மாத்தி எழுதுனா? சம்பந்தி, நான் அந்த மாதிரி எந்த ஜாதகத்தையும் மாத்தி எல்லாம் எழுதல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. இன்னும் எதுக்கு நடிக்கிற ருக்மணி? இங்க இசையோட 2 ஜாதகம் இருக்கு. ஒன்னு ஒரிஜினல் ஜாதகம், இன்னொன்னு விஷால கல்யாணம் பண்ணிக்க போலியா நீங்க ரெடி பண்ண ஜாதகம். அம்மா அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இசையோட ஜாதகத்தை கேட்டீங்க, நான் வீட்ல இருந்துதான் ஜாதகத்தை கொடுத்தேன். இசை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. இங்க பாருங்க, நீங்க இப்படி திடீர்னு கூப்பிட்டு என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க. எனக்கு எனக்கு உடம்புல பதறுதுமா. வீட்ல இருந்த ஜாதகத்தை நீ கொடுத்து விட்ட, மத்தபடி நீ அப்பாவி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல வரியா? ஐயோ சம்மந்தி, அதான் உண்மை. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. வீட்ல வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. வர வருமானத்துல அவங்கள நல்லபடியா கட்டி கொடுத்து கரை சேர்க்கணுங்கிற ஒரே யோசனை தவிர நான் எதுவும் நினைச்சதே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இசை கிட்ட நான் ஜாதகத்தை கொடுத்து வச்சது வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்குங்கிறத நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சம்பந்தி, உங்களை மாதிரி தான் நானும். ஜாதகத்தை நம்புறவ, அந்த கடவுளுக்கு பயந்தவ. இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்ப இந்த ஜாதக விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுங்க. என்ன நம்புங்க, எனக்கு நிஜமா தெரியாது. அப்ப எப்படி 2 ஜாதகம் வந்துச்சு? ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு போலி. இது எப்படி நடந்துச்சு சொல்லு. இங்க பாருங்க சம்பந்தி, இதெல்லாம் நீங்க இசை கிட்ட தானே கேட்கணும். என்ன கேட்டா நான் ஒரு அப்பாவி. இங்க பாருங்க, நான் என்ன இசை மாதிரி விவரமானவளா நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு? சொல்லுங்க. என்னையே பாக்குற இசை, நான் உன்கிட்ட தானே ஜாதகத்தை கொடுத்து அமிச்சேன். சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாரு இசை, இந்த ஜாதகத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லிரு ப்ளீஸ். நீ பாக்குறல்ல, இவங்களா என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பார்த்துட்டு சும்மாதான் இருப்பியா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இரக்கமோ பாசமோ இல்லையா? பெத்த பொண்ணு மாதிரி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தனே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மன்னிச்சிருங்க அத்தை, அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சது நான் தான். அம்மா, என்னம்மா நீ? உன்னை எவ்வளவு நம்பணும் நாங்க? இப்படி பண்ணலாமா நீ? இது என்ன சாதாரண விஷயமா? ஏங்க நிறுத்துங்க, இவள கொஞ்சி கெடுத்ததெல்லாம் போதும். ஏ இசை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலியா ஜாதகம் எழுதிட்டு வந்து அதை என்கிட்டயே கொடுப்ப? ஜாதகத்துல எனக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு உனக்கு தெரியும்ல. கடவுளுக்கு சமமா ஜாதகத்தை நம்புறவனா இந்த விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய துரோகம். அத நீ செஞ்சிருக்க, என்னோட நம்பிக்கை எல்லாம் செதைச்சிருக்க. சிரிச்சு பேசி இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க.
சுபத்ரா அம்மா என்ன ஏய், ராஜா, வேணாம் சுபத்ரா. சுபத்ரா, என்னம்மா பண்றீங்க? யாரும் என்ன தடுக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? வாய் திறக்கறாளா பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் இவ்ளோ நெஞ்செழுத்தம் இருக்க கூடாது. சுபத்ரா கேக்குறால, சொல்லு எதுக்கு இப்படி பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணிக்கு ஐஸ் வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ கெட்டிக்காரிதான். எப்படி பேசணும், எப்படி ஆள மயக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. யாரும் பேசாதீங்க. ஏய், இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை என்ன அத்தன்னு சொல்லாத. அதுக்கு எந்த தகுதியுமே உனக்கு இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருப்ப. நான் அப்பவே சொன்னேன், நம்ம காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதா இவ எல்லாத்தையுமே செய்றான்னு. யாருமே நான் சொன்னதை கேட்கல. இப்போ நான் சொன்னதானே நடந்திருக்கு. இவ்வளவு ஏன் நம்ம பெரிய அண்ணியையும் அந்த பண விஷயத்துல மாட்டி விட்டது இவளோட வேலையா தான் இருக்கும். இப்பதான் இவளோட நோக்கமே புரியுதா? நீ இவ ரொம்ப விவரமானவ. இவ ஒவ்வொரு விஷயமும் திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கா. இவள சும்மா விடாதீங்க நீ. நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், சாரி. ஐயோ, அதனால என்ன சம்பந்தி? பரவாயில்ல. இந்த நிலைமையில கூட நீங்க அவளை பத்தி யோசிக்கிறீங்க பாருங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். என்ன உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி எல்லாரோட வாழ்க்கைய வீணாக்கிட்டா. அவளால பாருங்க என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போய் அவ டெய்லி நொந்து 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 அழுதுட்டு இருக்கா. சரி, இனிமே போனதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க. சரிங்க சம்பந்தி, நான் வரேன். சொல்றேன்ல, எந்திரிச்சு போ. என் பொண்ணு இல்லாத இடத்துல நீ மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? இவங்க எப்படி உன்னை வெளியில தூக்கி போட்டாங்கன்னு பாத்தியா?